அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஃபார்முலா டைப்புக்குள்ளே உள்ள மேலதிக டூல்ஸ்களை பற்றி. ஏற்கனவே நாங்கள் ஃபார்முலா டைப்புக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த டியூட்டோரியலில் முற்றுமுழுதாக இங்கே காணப்படுற டூல்ஸ்களை பார்ப்போம். உதாரணமாக டிஃபைன்ட் நேம் என்ற இந்த குறிப்பிட்ட செக்ஷனுக்குள்ளே உள்ள டூல்ஸ்கள், அதே போல் ஃபார்முலா ஆடிட்டிங்குள்ளே உள்ள டூல்ஸ்கள், அதே போல் கால்குலேஷன்ஸுக்குள்ளே உள்ள டூல்ஸ்கள். ஸோ இப்போ இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு டிஃபைன்ட் நேம்ஸ். ஸோ இந்த செக்ஷனுக்குள்ளே இப்போ நேம் மேனேஜர்ன்ற டூலை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை பாவித்து குறிப்பிட்ட நேமை ஒரு செல்லுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த நேம் மேனேஜர்ன்றது நீங்கள் என்னத்துக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் செல்லுகளுக்குன்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கிற நேமை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம் அல்லது எடிட் பண்ணி எங்களுக்கு தேவையான ஒரு நேமை கொண்டு வரலாம். ஸோ அப்படி அந்த செல்லுக்கு தேவையான ஒரு நேமை நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட இந்த டிஃபைன் நேம்ன்ற இந்த டூலையோ அல்லது இந்த நேம் மேனேஜரையோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த நேம் மேனேஜர்ன்ற டூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸை அப்பியர் பண்ணி தரும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ எடிட் டிலீட் அப்படி அதே போல் ஃபில்டர் அப்படின்ட்டு சொல்லி போட்டு டூல்ஸ்களை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் நியூன்ற குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த செல்லை தெரிவு செய்திருக்கீங்களோ அந்த செல்லுக்கான நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண வேணும். உதாரணமாக இதுக்கு எக்ஸசைஸாக பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு எந்த செல்லுக்கான நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உதாரணமாக குறிப்பிட்ட இந்த செல்லுக்கான நேம் என்று சொன்னால் இந்த செல்லுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற நேமை பார்த்தீங்கன்னா K9, அதாவது கேன்ற கொலமுக்குள்ள 9வது ட்ரோவில் இருக்கிறதால K9 என்று குறிப்பிட்ட இந்த செல்லுக்கு நேம். ஸோ இப்போ நாம் இந்த செல்லுக்கு பி அப்படின்ட்டு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன செய்யலான்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த செல்லை தெரிவு செய்துட்டு நேம் மேனேஜரை கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் நியூன்ற டூலை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம்ன்ற ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நேமை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ நேம் கேபிட்டலில் பி என்று சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது ஸ்கோப் அதாவது இந்த செல்லுக்கான நேம் எங்கே கிரியேட் பண்ணப்படுது. ஒர்க் புக்கில்ன்ட்டு சொன்னால் இப்போ K9 இருக்கிற எல்லா செல்லுக்குமான செல் அட்ரஸ் பியாக மாறும், அல்லது குறிப்பிட்ட ஒரு சீட்டில் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் அது எந்த சீட்டு. ஸோ குறிப்பிட்ட இந்த சீட்டு என்ற நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறீங்கன்னா இங்கே பார்க்கலாம். நீங்கள் என்ன சீட்டுன்னு சொன்னால் இப்போ டேட்டா SMSHன்றது தான் குறிப்பிட்ட இந்த சீட்டுக்குரிய நேம். ஆகவே இந்த K9 செல்லுக்கான நேம் எனக்கு டேட்டா SMSHன்ற சீட்டில் மாத்திரம்தான் சேஞ்ச் ஆக வேணும்னு சொன்னால் இந்த ஸ்கோப்புக்குள்ளே குறிப்பிட்ட அந்த சீட்டை தெரிவு செய்து கொள்ளுங்கள். தெரிவு செய்துட்டு குறிப்பிட்ட இந்த செல்லை நீங்கள் என்னத்துக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லி விரும்பினா நீங்கள் கமெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் உதாரணமாக சொல்ல போகிறேன் வேல்யூஸ் என்டர் பண்ணுறதுக்கு. அப்போ வேல்யூஸ் அப்படின்ட்டு சொல்லி நான் சும்மா டைப் பண்ணி விடுறோம் BALSன்னு சொல்லி போட்டு. ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போ ஓகே பண்ணு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட அந்த நேமை இங்கே நேம் மேனேஜரில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண நேம் பி என்று சொல்கிறது. ஸோ இப்போ இந்த வி என்ற செல் ஓகே நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமை குறிப்பிட்ட செல்லுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே அதை கன்ஃபார்ம் பண்ண வேணும்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இந்த செல் எடுத்துக்கொண்டீங்கன்னா K10 இருக்கும். அதுக்கு மேலே மூவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பி என்று சொல்லி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் டிஃபைன் பண்ண நேம் குறிப்பிட்ட செல்லுக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த நேம் உதாரணமாக இந்த செல்லை நீங்கள் தேவையில்லை அல்லது இந்த நேம் தேவையில்லைன்னு சொன்னால் திரும்பவும் நேம் மேனேஜருக்குள்ளே போயிட்டு குறிப்பிட்ட நேம் நீங்கள் டைப் பண்ண நேமை தெரிவு செய்துட்டு டிலீட்டாக கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டிலீட் பண்ணவான்னு சொல்லி கேட்குங்க. ஜஸ்ன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ கொடுக்கல என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த செல்லை இப்படி நேமை க்ரியேட் பண்ணுறதுன்னு ஊடாக அந்த நேமை பயன்படுத்தி ஃபங்க்ஷன் ஆகவும் பாவிக்கலாம். ஸோ அப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த செல்லுக்குள்ள ஒரு டேட்டா என்டர் பண்ண போகிறோம் 10 அப்படின்ட்டு சொல்லி. ஸோ வேல்யூஸ் தானே நான் தெரிவு செய்திருக்கேன். ஸோ இங்கே 10 சொல்லி என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் அடுத்த டூலை நாங்கள் பாவிப்போம். அதாவது யூஸின் ஃபார்முலா அப்படின்ட்டு சொல்லி போட்டுருக்குது. யூஸின் ஃபார்முலாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் க்ரியேட் பண்ண நேம்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் இப்போ பிஏ நான் தெரிவு செய்கிறேன். பிஏ தெரிவு செய்தேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணி காட்டு. ஸோ B ப்ளஸ் நான் சொல்ல போகிறோம் 23 அப்படின்ட்டு சொல்லி அப்போ எனக்கு எவ்வளவு டோட்டல் வரும் அல்லது இந்த நேமை ஆட்டோமேட்டிக்காக இது என்ன டேட்டாவா அதாவது வேல்யூஸ் எடுக்குதான்னு சொல்லி பார்க்க போகிறீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எஸ் அந்த டேட்டா அதாவது குறிப்பிட்ட அந்த செல் அட்ரஸை வேல்யூஸாக எடுத்திருக்கு. அப்போ எங்களுக்கு ஃபார்முலா நாங்கள் டைப் பண்ண வேணுன்ற அவசியம் இல்லை. சும்மா
உங்களுக்கு தேவையான டேட்டாவை என்டர் பண்ணிவிட்டு இல்லை தேவையான ஃபார்முலாவை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் ஒரு இடத்துல வந்து அவற்றை பாவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த நேம் என்ற அல்லது இந்த நேம் மேனேஜர் அல்லது டிஃபைன் நேம்ஸ் என்ற குறிப்பிட்ட இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய நன்மை. ஸோ அப்போ இது வந்து இலகுவாக விளங்கி இருக்குங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த டூலை வந்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக அடுத்த செக்ஷன் ஃபார்முலா ஆடிட்டிங். ஸோ ஃபார்முலா ஆடிட்டிங் முற்று முழுதாக என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த எக்ஸல் சீட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஃபார்முலாஸுகளை ஆடிட் பண்ணி கொள்ளலாம். அதாவது இப்போ ஏதாவது பிழை இருந்தாலோ அல்லது வந்து நீங்கள் ரீசெக் பண்ணுறதுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த ஃபார்முலா ஆடிட்டிங்கில் காணப்படுற டூல்ஸில் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக நான் இந்த ரேங்கை காண்டிருக்கேன், குறிப்பிட்ட இந்த பேர் என்டர் பண்ணதால் எனக்கு ரேங்க் வந்து இங்கே 2 சொல்லி வந்திருக்குன்னு சொன்னால் பிரசிடென்ட்ஸ் என்ற டூலை வந்து பாவிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எரோவை போட்டு காட்டி எந்தெந்த செல் குறிப்பிட்ட இந்த ரிசல்ட்ஸ் வாரத்துக்கான ஃபார்முலாவுக்குள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முதலாவதாக இந்த குறிப்பிட்ட இந்த செல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட இந்த செல்லுன்ற அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல் அட்ரஸ் K4 வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் அடுத்த டொட்டில் இருக்குது. ஸோ இந்த செல் பாவிக்கப்பட்டிருக்கு. டொட்டில் மூன்றும் தனிப்பட்ட ஏரோ ஒரே லைனில் இருக்கிறதால ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த டொட் வந்து எங்களுக்கு இலகு அடையாளப்படுத்தி கொள்ளும் எந்தெந்த செல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் ஆவரேஜ் குறிப்பிட்ட இந்த செல் அதாவது செல் அட்ரஸ் வந்ததுன்னு சொன்னால் I4 அப்படின்ட்டு சொல்கிற செல்லும் குறிப்பிட்ட இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்றது பார்த்திங்கன்னா இந்த B4ன்ற செல்லும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இதுக்குள்ள குறிப்பிட்ட எனக்கு இந்த 2 ரிசல்ட்ஸை கொண்டு வரத்துக்கான ஃபங்க்ஷனில் பயன்படுத்தப்பட்ட 3 செல்களும் மற்றது அதன் ஏரியாவும். ஸோ இதில் வந்து 3 செல் மாத்திரம் இல்லை, குறிப்பிட்ட இந்த நீல கலரில் எனக்கு இந்த போர்டர் போடப்பட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா முற்றும் முழுதான் அந்த விடைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே இன்னும் 1 செக்ஷனும் வந்து குறிப்பிட்ட இந்த ஏரியாவும் குறிப்பிட்ட இந்த விடையை கொண்டு வரதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது உண்மையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கா அல்லது நீங்கள் நார்மலாக அதை செக் பண்ண வேண்டிய சொன்னால் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். K4 வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது, B4 to B14 ஸோ இந்த ஏரியா பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் I4 to I14 வந்து குறிப்பிட்ட இந்த ஏரியா பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ அதே போல் I4 to I14 சேம் ஏரியா. ஸோ இப்போ K4 B4 அதே போல் I4 B4 to B14 I4 to I14 என்ற குறிப்பிட்ட இந்த ஏரியா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லை எனக்கு விடையை காண்றதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதை இலகுவாக நாங்கள் ரேஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்து இப்போ எனக்கு ஓகேன்னு சொல்லி என்ன பண்ண வேண்டாம் அந்த ரேஸ் பண்ணுறதுக்கு நான் போட்ட அரோஸ் வந்து இல்லாமல் போகும். ஸோ அப்போ உங்களுக்கு இலகுவாக இதை பார்த்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் போட்டிருக்க திரும்பவும் பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு இந்த அரோஸ் தேவையில்லைன்னு இந்த அரோவை வந்து நீங்கள் இங்கேவும் ரிமூவ் பண்ணலாம், அல்லது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரோ வந்து இல்லாமல் போகும். ஸோ இது ரேஸ் பண்ணுறதுக்கு அடுத்த டூல் என்னென்னு சொன்னால் ட்ரேஸ் டிபெண்டன்ஸ். ஸோ இந்த செல் அட்ரஸை பயன்படுத்தி எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸுகள் அல்லது எங்கெங்கே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கு வந்து ட்ரேஸ் டிபெண்ட்ஸை வந்து பாவிக்கலாம், அதாவது டிபெண்டன்ஸை பாவிக்கலாம். ப்ரெசிடென்ட்ஸ் வந்து குறிப்பிட்ட இந்த விட வாரத்துக்கு எந்தெந்த செல்ஸுகளை குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்களை பாவிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறதுக்கு டிபெண்டன்ஸ் வந்து குறிப்பிட்ட இந்த செல் அட்ரஸை வந்து வேறு என்ன ஃபங்க்ஷன்களுக்குள்ளே பாவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து இப்போ நான் ரேஸ் டிபெண்டன்ஸ் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் 2 இடத்துல குறிப்பிட்ட எந்த செல் அட்ரஸ் பாவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பாவிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் எஸ் இதில் L4 குறிப்பிட்ட இந்த செல் அட்ரஸ் வந்து அங்கே பாவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுன்ற செல் அட்ரஸ் வந்து எஸ் L4 இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விளங்கு L4. அடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட இந்த செல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே L4. ஸோ இப்போ இதை என்டர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரோ இல்லாமல் போகும். இங்கேயும் வந்து நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் ஓகே செக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்டர் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரோவும் வந்து உங்களுக்கு டிலீட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து டிபெண்டன்ஸ். அதே போல் ஃபார்முலா குறிப்பிட்ட இந்த சீட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்க அனைத்து ஃபார்முலாவையும் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ஃபார்முலாஸ்ன்ற குறிப்பிட்ட இந்த டூலை பாவிக்கலாம். இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எல்லா ஃபார்முலாஸையும், அதாவது எங்கெங்கே எல்லாம் நீங்கள் ஃபார்முலா பாவித்திருக்கீங்களோ அந்த அனைத்து ஃபார்முலாஸையும் வந்து உங்களுக்கு இந்த சீட்டில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் இப்போ இங்கே பாவித்த ஃபார்முலாக்கள்.
ஸோ இப்படி இந்த ஃபார்முலா தேவையில்லைன்னு சொன்னால் மீண்டும் இதில் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது இன்விசிபிள் பண்ணும். ஸோ இப்படி இதுக்கு வந்து ஃபார்முலாஸ்ன்ற டூலை பாவிக்கலாம். அடுத்தது எரர் செக்கிங். இந்த எரர் செக்கிங்ன்ற டூலை நீங்கள் என்னதுக்கு பாவிக்கலாம்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரேஸ் பண்ணலாம் எரர் எங்கே இருக்குன்னு சொல்லி, மற்றது வந்து எரரை செக் பண்ணலாம் இப்படிப்பட்ட எரர்ன்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த டூலில் கிளிக் பண்ணிங்கன்னா எரர் இருக்கிற இடத்த ரேஸ் பண்ணி தரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக. ஸோ இந்த டூலில் இருக்கிற எரர் வந்து என்னென்று சொல்லியும் அந்த எரரில் நீங்கள் எவ்வாறான செக்கிங்கை செய்யலாம்ன்ற குறிப்பிட்ட ஒரு எரர் செக்கிங் டயலாக் பாக்ஸையும் வந்து உங்களுக்கு அப்பியர் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து என்னென்று சொன்னால் நாட் அப்ளிகபிள்ன்ற குறிப்பிட்ட எரர். ஸோ இந்த நாட் அப்ளிகபிள்ன்ற குறிப்பிட்ட எரர் வந்து ஏன் வருதுன்றதை குறிப்பிட்ட இதுக்குள்ளே நீங்கள் பார்த்து விளங்கி கொள்ள இல்லைன்னா விளங்கலாம். அப்படி இல்லை நீங்கள் செக் பண்ண போகிறீங்கடா கல்குலேஷன் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் இந்த கல்குலேஷன் ஸ்டெப்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி அதை செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஃபரன்ஸில் வந்து குறிப்பிட்ட இந்த செல்லுக்குள்ளே உதாரணமாக என்ன ஃபங்க்ஷன் பாவிக்கப்பட்டிருக்குது, அந்த ஃபங்க்ஷன்கள் வந்து எவ்வாறு பாவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை இவாலுவேட் பண்ணலாம். நீங்கள் இவாலுவேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை நாட் அப்ளிகபிள் எங்கே வருதுன்றதை காட்டுது. ஸோ நாட் அப்ளிகபிள் வந்து எந்த இடத்துலன்ட்டு சொன்னால் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குதுன்ட்டு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ திரும்பவும் இவாலுவேட் பண்ணிங்கன்னா நாட் அப்ளிகபிள் அதுக்குள்ளே இருந்து தனிப்பட வருது. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணலாம். ஸ்டெப் இன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே என்ன செய்யுதுன்ட்டு சொன்னால் இப்போ லுக்காப்புக்குள்ளே வந்து மேட்ச்ன்றதுக்குள்ளே குறிப்பிட்ட இந்த இடத்துல டேட்டா என்டர் பண்ணப்படலைன்றது நீங்கள் லகுவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து மேட்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா டெஃபினிஷனோ அல்லது வந்து குறிப்பிட்ட அந்த சிண்டெக்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணப்படாமல் கமா வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்போ இதை வந்து இப்போ என்ன செய்யலாம்டா நீங்கள் திரும்ப ஒரு ஸ்டெப் இன் பண்ணி திரும்ப ஸ்டெப் அவுட் பண்ணி விட்டீங்கடா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த எரர் செக்கிங்கை வந்து பாவிக்கலாம். அதே போல் இந்த எரரை இக்னோர் பண்ண போகிறீங்கடா இக்னோர் பண்ணலாம். எடிட் பண்ண போகிறீங்கடா குறிப்பிட்ட இந்த எடிட்டின் ஃபார்முலா வாரன்றதை டைப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே உங்களுக்கு எங்கே எரர் இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன லுக்கப் வேல்யூஸ் வந்து அதாவது லுக்கப் வேல்யூ கொடுக்கப்படலை. அப்போ லுக்கப் வேல்யூ உதாரணமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த செல்லை கொடுக்க போகிறேன்ட்டு சொன்னேன். இதை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்யலான்ட்டு சொன்னால் இங்கே ரிஷ்யூம் பண்ணி விடுறேன். ரிஷ்யூம் பண்ணி விட்டேன்னு சொன்னால் எரர் செக் கம்ப்ளீட் ஃபார் என்டர் ஷீட் ஜஸ்ட் ஓகேன்ட்டு சொல்லி கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து குறிப்பிட்ட அந்த ரிசல்ட்ஸ் தந்துடும். ஸோ நாட் அப்ளிகபிள் இருந்தது வந்து இப்போ 93 சொல்லி தந்திருக்கு. ஸோ 90 ஓகே. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து வாட்ச் விண்டோ. ஸோ இந்த வாட்ச் விண்டோன்ற டூலை என்னத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொன்னால் குறிப்பிட்ட ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லுகளை நாங்கள் வாட்ச் விண்டோவுக்குள்ளே ஆட் பண்ணி இந்த செல் சம்மந்தப்பட்ட முழு விவரத்தையும் வந்து நாங்கள் கவனித்து கொள்ளலாம். ஸோ அப்படி கவனிக்கப்பட வேணுமாக இருந்தால் நீங்கள் இந்த வாட்ச் விண்டோன்ற டூலை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ நான் இந்த 2 செல்லுகளையும் வந்து வாட்ச் பண்ண போகிறோம் எப்படின்ட்டு சொன்னால் இந்த செல் எந்த புக்கில் இருக்குன்ட்டு பார்க்கலாம், எந்த சீட்டில் இருக்குன்ட்டு சொல்லி பார்க்கலாம். அதே போல் இந்த உதாரணம் ஒரு செல் எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்பர் 200 வேல்யூஸ் வந்து இவ்வாறான ஃபங்க்ஷன்களில் பயன்படுத்தி அல்லது எப்படி இங்கே என்டர் பண்ணப்பட்டிருக்குது வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் இந்த தரவு சம்மந்தப்பட்ட விவரங்களையோ அல்லது குறிப்பிட்ட அந்த செல்லை வந்து முழுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு வாட்ச் விண்டோவை வந்து பாவிக்கலாம். ஸோ இதில் இப்போ நான் செல்லை ஃபஸ்ட்டாக தெரிவு செய்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டது தெரிவு செய்துட்டு வாட்ச் விண்டோவை கிளிக் பண்ண வேண்டாம். எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸை வந்து இங்கே அப்பியர் பண்ணி தரும். ஸோ இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் ஆட் வாட்ச் அப்படின்ட்டு சொல்லிப்பட்ட ஒரு டூலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து நீங்கள் தெரிவு செய்திருக்க அந்த செல்ஸை செலக்ட் பண்ணி ஆட்ன்ற பட்டனையும் தரும். ஸோ இதில் வந்து இந்த செல்ஸ் ஓகே நீங்கள் ரெண்டையும் வாட்ச் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டையும் இங்கே தெரிவு செய்து கொடுத்துட்டு ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த வாட்ச் விண்டோவில் தரும். ஸோ இந்த வாட்ச் விண்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற செல் நம்பர் 200 வேல்யூஸை கொண்டு இருக்கிறது. எத்தனையாவது செல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் L4 செல். அதே போல் என்ன ஃபங்க்ஷன் இங்கே பாவிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிதாக்கி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஃபங்க்ஷனை முழுமையாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பெரிதாகி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ இந்த வாட்ச் விண்டோவுக்குள்ளே நீங்கள் அட் பண்ண செல் விவரம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் இதில் டிலீட் வாட்ச்ன்ற குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணியும் விடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வாட்ச் விண்டோன்றது. இந்த வாட்ச் விண்டோவை பயன்படுத்தி நீங்கள் பார்க்கக்கூடியது.
அடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா கால்குலேஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் என்று சொன்னால் சில நேரம் அல்லது நீங்கள் சில நேரம்ன்றதை விட நீங்கள் நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து குறிப்பிட்ட நம்பர்கள் இப்போ 1லேருந்து இப்போ 4 வரைக்கும் முதலாவது 1 டைப் பண்ணுறீங்க, திரும்ப 2 டைப் பண்ணுறீங்க, திரும்ப 3 டைப் பண்ணுறீங்க. இப்படி டைப் பண்ணிட்டு போகல நீங்கள் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா ட்ராக் பண்ணலாம் அல்லது ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டேட்டா என்ன பண்ணக்குள்ள செய்யலாம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸோ அல்லது வந்து குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை செயற்படுத்துறதுக்கு கால்குலேஷன்ஸ் ஆப்ஷன்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த ஆட்டோமேட்டிக்ன்றதை தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக செயற்படுத்தும். மேனுவல்ன்றதை தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் அதாவது டைப் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன்ஸ் நடக்காது. ஸோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் நடக்கக்கூடாது என்று ஒரு தேவை உங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மேனுவலை தெரிவு செய்யலாம். இதில் டேபிளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். ஸோ டேபிள் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் எக்ஸப்ட் ஃபார் டேட்டா டேபிள்ஸ்ன்றதை தெரிவு செய்தீங்கன்னா டேபிளுக்குள்ளே இருக்கிறது நடக்க தேவையில்லைன்னு சொன்னால் அதை தெரிவு செய்யலாம். ஸோ இப்படி குறிப்பிட்ட எந்த ஆப்ஷன்ஸ்களை நீங்கள் தெரிவு செய்யறதுக்கு உதாரணம் மேனுவலை தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டையும் பாவிக்கலாம். அதாவது கால்குலேட் நவ்ன்றது குறிப்பிட்ட ஏரியாவை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு கால்குலேட் நவ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி விடையே தரும். அதே போல் கால்குலேட் சீட்ன்றதுன்னு சொன்னால் ஹோல் சீட்டையும் முழுமையாக எல்லா சீட்டையும் வந்து கால்குலேட் பண்ணும். இதே இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதுகளை பாவிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னுட்டா நீங்கள் தரவை இங்கே ஃபங்க்ஷன் எழுதியிருப்பீங்க, திரும்ப தர வேண்டாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை கூட்டியோ அதை கழித்தோ கொண்டு வரும். ஸோ இதுகளுக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களுக்கு பாவிக்கிறதுக்கு தான் குறிப்பிட்ட இந்த டூல்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த டியூட்டோரியலில் நாங்கள் இன்றைக்கு பார்த்த டூல் சம்மந்தப்பட்ட விடயங்கள் தெளிவாக விளங்கியிருக்குமெண்டு. அப்படி தெளிவாக விளங்கலைன்னு சொன்னால் குறிப்பிட்ட டீச்சர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க. நான் அடுத்ததாக வெளியிட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். இந்த சேனலுக்கு விசிட் பண்ணமைக்கு நன்றி. தேங்க்யூ.